Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது கோபி மஞ்சூரியன். இது ரொம்ப சுலபமா பண்ணலாம். அதாவது கோபி எடுத்துட்டு நல்லா சுடுதண்ணில போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் மைதா மாவு, சோள மாவு, மசாலா சேர்த்து செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மைதா மாவு 1/2 கப் எடுத்துக்கலாம். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது ஒரு பேட்டர் மாதிரி பண்ணிக்கணும். இப்போ அடுத்தது ஒரு குடமிளகாய், இது ரெண்டுமே ஸ்ப்ரிங் ஆனியன் தான், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள்ஸ்பூன் பூண்டு. இதை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு காலிஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேவையானது ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவருக்கு நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் வந்து சோக் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா 10 மினிட்ஸ் நல்லா சோக் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து நம்ம கோல்டு வாட்டரில் அலாசிக்கலாம். அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆகட்டும். ஃபஸ்ட்டு நம்ம மைதா மாவு போட்டுக்கலாம், சோள மாவு, தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ கரெக்டான பதம், அதாவது கெட்டியாகவும் இல்லை, தண்ணியாகவும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதை வந்து நம்ம இப்போ ஆல்ரெடி வந்து ஊற வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எடுத்து இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதாவது தண்ணி வந்து வடிச்சிக்கலாம். இப்போ அந்த பேட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம், அது கூட ஆட் பண்ணிக்கணும். தண்ணி வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வடிட்டோம். தண்ணி வடிச்சிட்டோம், இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக மீதி இருந்துச்சுன்னா, அதாவது உருளைக்கிழங்கையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். மீதி இருந்தால் அந்த மாதிரி எடுத்து செஞ்சுக்கோங்க. இப்போ டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டோம். இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியனோட, அதாவது வெங்காயத்தாள் மட்டும் தனியாக இருக்குது, இது வந்து அதனோட ஆனியன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து குடமிளகாய், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கதே ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது கூட தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி வந்து திக்காக வேணும்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. சுவையான கோபி மஞ்சூரியன் ரெடி. நான் கோபி மஞ்சூரியன் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.